இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு, சின்ன ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி. இப்போ நான் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். அடுத்தது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெந்தயம், கடுகு இதுதான் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம தாளிக்கும் போது பயன்படுத்திக்கிறதுக்காக. இதில் போடுற காய்கறி என்னென்னா முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம போட்டு இந்த காரக்குழம்பு செய்ய போகிறோம். முருங்கைக்காயை வெட்டி வச்சுட்டேன். கத்திரிக்காய் குழம்புல போடும்போது நம்ம வெட்டி போட்டுக்கலாம். அடுத்து குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இது வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது தான். இது உப்பு, இது தேவையான அளவு உப்பு வச்சுருக்கோம். அடுத்து தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் வச்சுருக்கேன். அடுத்து நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதில் இப்போ புளியை கரைச்சி நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து 2 தக்காளியை நல்லா கழுவிட்டு அதில் சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். அந்த புளி தண்ணியோடு சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் மண் சட்டியில் தான் இன்றைக்கி காரக்குழம்பு வைக்க போகிறேன். அதனால் அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துகிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் வந்து ஓரளவுக்கு காஞ்ச பிறகு நம்ம கடுகு ஒரு 1/4 ஸ்பூனு, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூனு போட்டு நல்லா பொரிய விடலாம். இது வந்து இந்த மண் சட்டிங்கிறனால கொஞ்சம் சட்டி காயிற வரை நல்லா புகை வரும். அதுக்காக கருகிட்டுன்னு தெரியல, கொஞ்சம் நல்லா புகை வந்து நல்லா வெடிக்கும். கடுகு வெந்தயமெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம வந்து வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். நம்ம 2 கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா அதில் வதக்கலாம். அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி அதுக்கு வாசம் வரும். அது வரலையும் நல்லா வதக்கிட்டால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நல்லா வதங்கின உடனே நம்ம அது கூட கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடுவோம் அதை. இப்போ அதில் நம்ம கருவேப்பிலையும் போட்டாச்சு. போட்டு மறுபடியும் இந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு. அதுக்காக தான் நம்ம கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு குழம்பு. இப்போ வந்து நம்ம குழம்பு கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புளித்தண்ணி, இதை வந்து இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். நல்லா இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா அந்த கரைச்சி வச்சுருக்கிறத கலக்கி அதுக்கப்புறம் அதை ஊற்றினோம்னா அடியிலெல்லாம் அது தேங்காமல் இருக்கும். அதனால் நல்லா கரைச்சி ஊற்றி இப்போ ஒரு மூடி போட்டு மூடி நம்ம அதுக்கப்புறம் இதை கொதிக்க விடலாம். இப்போ நான் ஒரு மூடியை போட்டு இதை நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காயை முதல்ல போட்டுடலாம். ஏன்னா முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் முதல்ல முருங்கைக்காயை போட்டுட்டு அது ஓரளவுக்கு வெந்த பிறகு இப்போ நம்ம கத்திரிக்காய் வெட்டி அதில் சேர்த்துடலாம். இப்போ கத்திரிக்காயும் வெட்டி அதில் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா ஒரு கரண்டியை வச்சு இந்த நல்லா கத்திரிக்காயெலாம் மூழ்கிற அளவுக்கு ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு மூடி வச்சிடலாம். இது நல்லா குழம்பு நல்லா கொதித்து கத்திரிக்காயெலாம் வெந்து ஓரளவுக்கு எண்ணெய் மிதந்து வரும். அந்த டயத்தில் நம்ம வந்து குழம்பை வந்து இறக்கிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு இடையில் இன்னொரு அடுப்பில் இப்போ முருங்கைக்கீரை ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
இந்த முருங்கைக்கீரை எப்படி செய்யுதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ முருங்கைக்கீரையில் ஒரு பொடி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த பொடியும் போட்டு கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை வெங்காயம்லாம் போட்டு நம்ம வதக்கினோம்னா சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம குழம்ப பார்க்கலாம். அந்த குழம்புல வந்து இப்போ குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் வந்து பூண்டை முன்னாடியே போட்டுவிட்டேன். அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இது வெங்காயம் வதக்கி நம்ம கருவேப்பிலை போடும் போதே பூண்டையும் போட்டு 2 வதக்கிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் போட்டு அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. குழம்பு இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் மிதந்து நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமும் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இது மண் சட்டிங்கனால குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். நமக்கு தேவையான அளவு திக்காகிடுச்சு குழம்பு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். முட்டை முருங்கைக்கீரையோடு நம்ம காரக்குழம்பு தயாரித்து சாப்பிட ரெடியாக இருக்குது இப்போ.